டெக் வேர்ல்ட்ல இன்னைக்கு டாக் ஆஃப் த டாபிக்கா இருக்குது வந்து அப்ஸ்க்ரோல்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டாகிராம் பீட் பண்ற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராமை விட அதிக அளவான யூசர்ஸ் ரொம்ப சீக்கிரமே யூஸ் பண்ண போறாங்க. நம்மளும் அதுக்குள்ள அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பரபரப்பான பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் அப்ளிகேஷன். இதோட கிரியேட்டர் பேர் வந்து ஹிசாம் இஜாசி. இவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎம் ஒராக்கிள் இதுல வந்து ஒரு டெவலப்பரா இருந்திருக்காரு. இவர் ஒரு பாலஸ்டீனியன் ஆஸ்திரேலியன். ஆல்மோஸ்ட் 2025 ஜூன்ல மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில பக்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மோட்ல தான் இன்னும் இருக்கு. நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோன்னு நம்ம ப்ரொஃபைல பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமுக்கு சிமிலரா இல்ல, ஒரு மாதிரி த்ரெட்ஸுக்கு சிமிலரா தான் இருக்கு. த்ரெட்ஸ் மாதிரியே தான் இருக்கு. அண்ட் இதுல இருக்க சர்ச்சிங் ஃபீச்சர்ஸ் நம்ம ஓபன் பண்ணோம்னா அதுல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், நியூஸ், பாலிடிக்ஸ், ஃபிலிம், டெக், மியூசிக், கேமிங், ஃபுட், ஹெல்த், டிராவல், மணி, ஃபேஷன், கல்ச்சர், சயின்ஸ், anime, lol, pets, books, history, art, nature, photography, hobbies, just saying global awareness. So இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. நீங்க அந்த டாபிக்கை கிளிக் பண்ணும்போது அது உள்ளுக்கு அது சம்பந்தப்பட்ட போட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் அது எல்லாமே வருது. மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்க அளவுக்கான மியூசிக் ஃபீச்சர்ஸ் இதுல இல்ல. நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். அந்த போஸ்ட் போடும்போது எனக்கு மியூசிக் எதுவுமே எட் பண்ண முடியல. ஹேஷ்டேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே ஃபேமஸ் இல்ல. 21 to 22K அளவுக்கு வந்து FYPங்கிற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. மத்ததெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா போனது இல்ல. மத்தபடி வந்து உள்ள ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. முக்கியமா இதுல வந்து நீங்க வெரிஃபிகேஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா உடனே நீங்க வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதுல நீங்க கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு என்ன மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ்க்கு கீழே வந்து ஒரு ப்ரொஃபைல வெரிஃபை பண்றாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்லைனா வந்து ட்விட்டர்ல அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இல்லைனா டிக்டாக்ல மோர் தென் 100,000 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் நீங்க மினிமம் 300 போஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல்ல போட்டிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து அவங்களோட பேஜை டேக் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலை டேக் பண்ணி நீங்க வந்து வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், டிக்டாக்கா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த அப்ஸ்க்ரோல் அவங்களோட பேஜ் இருக்கு, அஃபிஷியல் பேஜ், அது டேக் பண்ணி உங்களோட அப்ஸ்க்ரோல் பேஜை நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க டேக் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து கோ த்ரூ பண்ணி வெரிஃபை பண்றதா இல்லையான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஈவன் தோ உங்களுக்கு 100,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தாலுமே சம்டைம்ஸ் உங்க ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆகாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் சான்சஸும் நிறையவே இருக்கும். அதையும் வந்து அவங்க அதுல போட்டிருக்காங்க. ஃபார்மலா வந்து வேற ஒரு ப்ரொசீஜர்ஸ்ல லைக் இன்னும் லெஜிட்டிமேட்டா வந்து அக்கவுண்ட் வெரிஃபை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்கமிங் டேஸ்ல வரும்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி நீங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா அக்கவுண்ட் சென்டர் இருக்கு. மெயினா வந்து இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு இமெயில் பாஸ்வேர்ட் மட்டும் தான் தேவை. ஆத்தென்டிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன் எதுவுமே ஃபார் த டைமிங் எதுவுமே அவங்க கேட்கல. நார்மலா வந்து டிலீட் பண்றதுனா கூட ஒரே ஒரு பட்டன் தான், பக்காசன் டிலீட் கொடுத்து அந்த இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும், delete பண்ணிடலாம். That's it. மத்தபடி நம்ம நியூஸ் ஃபீட் எடுத்தோம்னா மோஸ்ட்லி ஒரு அப்ளிகேஷன் எடுத்தா ஒரு நார்மலா யூஸ் பண்றவங்க நியூஸ் ஃபீட் எடுத்தா நியூஸ் ஃபீட பார்க்கும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். நியூஸ் ஃபீட் எடுக்கும்போது நீங்க வந்து ஒரு புதுசா கிரியேட் பண்ண ப்ரொஃபைலா இருந்துச்சுன்னா உங்களோட நியூஸ் ஃபீட்ல எதுவுமே பெருசா வராது. நீங்க சர்ச் பார்க்குள்ள போயிட்டு ஏதாச்சும் தேடும்போது தான் அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி வரும். பட் நான் பார்த்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏற்கனவே இருக்க சோஷியல் மீடியா எல்லாமே ஊருப்பட்ட அளவுக்கு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இப்போ எக்ஸ் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், டிக்டாக்கா இருக்கட்டும், புதுசா பேர் ஸ்னாப்சாட்டுங்கிறானுங்க, டிண்டருங்கிறானுங்க, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நமக்கு இதை யூஸ் பண்றதுக்கே டைம் இல்லை. பட் நான் யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு இதுல ப்ரொஃபஷனலா ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கா யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு பிசினஸ் இன்குவரி அல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றீங்களா, எஜுகேஷன் ரிலேட்டடா எவனுமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றதே இல்லை. வந்தா ஒரு 2-3 ஹவர் சீரழிச்சிட்டு நாசமாக்கிட்டு போறதுக்கு தான் வருவோம். அதுக்கு இன்னொரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இப்போ இந்த அப்ஸ்க்ரோல்னு வந்திருக்கு, அதையும் எடுத்து அதையும் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நாசமாக வேணாம். இந்த ஆப் சொல்கிற அளவுக்கு நல்லாவும் இல்லை. தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன்.